ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜய்ஸ் உலகம். இன்றைக்கி சமையல் ரெசிப்பியில் ஸ்வீட் வெரைட்டி தான் பார்க்க போகிறோம். பால்கோவா எல்லாருக்கும், குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் பால்கோவா பிடிக்காதவங்களே இருக்க மாட்டாங்க. அந்த பால்கோவாவை நம்ம வீட்லேயே ரொம்ப கம்மியான பொருட்களை வச்சு ஈஸியாக குயிக்காக செய்கிறது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். குழந்தைங்க கூட அழகாக செஞ்சிடலாங்க. ரொம்ப கஷ்டமே இல்லை, ரொம்ப நேரம் கலரணும்னு அவசியம் இல்லை. இதுக்கு தேவையான பொருளுக்கு கண்டன்ஸ் மில்க்கு மெயின் இன்க்ரீடியன்ஸ். கண்டன்ஸ் மில்க்குங்க, அது ஒரு கப்பு. நீங்கள் எந்த கப்பில் எடுத்துக்கிறீங்களோ அதே அளவு கப்பு மில்க் பவுடர் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பாதாமும் முந்திரியும் நான் இந்த மாதிரி நைஸாக துருவி வச்சுருக்கேன், அது ஒரு 1/4 கப்பு. 2 ஏலக்காய், 100 கிராம் பன்னீர். இவ்வளோ தாங்க இதுக்கு தேவையான பொருட்கள். இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு நல்ல அடி கனமான பாண்ட்லி எடுத்துகிட்டு அதில் இந்த 1 கப்பு கண்டன்ஸ் மில்க்கும் 1 கப்பு மில்க் பவுடரும், நீங்கள் எந்த கப்பில் அளக்குறீங்களோ அதே கப்பில் மில்க் பவுடரும் அளக்கணும். கண்டன்ஸ் மில்க் எதில் எடுக்கிறீங்களோ அதே அளவு ஈக்குவல் குவான்டிட்டியாக இருக்கணும். இதை ஸ்டவ் பற்ற வைக்கிறதுக்கு முன்னாடி நல்லா கலந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஸ்டவ்வை பற்ற வைங்க. அப்போ தான் நம்மளுக்கு கிளறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாங்க. பிள்ளைங்க பால்கோவா கேட்கும்போது நம்ம போய் தேடிட்டு இருக்க வேண்டியதில் வீட்லேயே இந்த பொருட்கள் இருக்கிற பொருட்களை வச்சு செஞ்சிடலாம். இது ஓரளவு நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் இந்த பன்னீரை போட்டுற வேண்டியது தான். இதுக்கு சர்க்கரை தேவையில்லை. கண்டன்ஸ் மில்க்லேயும் பால் பவுடர்லேயும் சர்க்கரை இருக்கிறதுனால சர்க்கரை சேர்க்க தேவையில்லை. அப்படியே இந்த பன்னீரை உதுத்து விட்டு கிளற வேண்டியது தான். விட்டுட்டு அதுக்கப்புறம் இதுக்கு ஒரே ஒரு ஸ்பூனு நெய் போட்டு நம்ம கிளற வேண்டியது தான். இது நல்லா ஒரு 10 நிமிஷம் கிளறினீங்கன்னா போதுங்க. நீங்கள் பால்கோவா பாலை சுண்டை காய்ச்சி நம்ம ரொம்ப டைம் பிடிக்கும். இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப குயிக்காகவும் அதே டேஸ்ட்டு நம்ம கடையில் வாங்குகிற அதே டேஸ்ட்டில் இருக்கும். அந்த பால்கோவா ரொம்ப சுலபமான முறையில் குழந்தைங்க கூட அழகாக செஞ்சுருவாங்க கொடுத்தீங்கன்னா. இந்த கிளறது தான் ஒரு 10 நிமிஷம் கைவிடாமல் கிளறினோம்னா போதும். பாருங்கள், இது எல்லாமே இப்போ ஒன்று சேர்ந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு நெய் தடவுன தட்டில் இந்த டைமில் அந்த ஏலக்காய் 2 சொன்னேன் இல்லைங்களா, அதை நல்லா பொடிச்சு இதில் சேர்த்தணும். நான் கையில் தான் தட்டினேன். நீங்கள் வேணால் மிக்சியில் கொஞ்சம் சர்க்கரை போட்டு கூட நல்லா நைஸ் பவுடராக தட்டலாம். நான் இதில் தான் கையில் தட்டி போட்டேன். பாருங்கள், நெய் தடவுன தட்டில் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா பரப்பி விட்டுட்டு அதுக்கப்புறம் துண்டு போடணும். இது டைம் ஆறுறதுக்கு கொஞ்சம் டைம் பிடிக்கும், அதனால் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டா ரொம்ப பெட்டருங்க. ஒரு 4 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சோன்னு வச்சிங்களேன், நல்லா செட் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம துண்டு போட்டோன்னா அழகாக வரும். இதுக்கு மேலே நம்ம அந்த பாதாமும் முந்திரியும் நான் ஒரு நைஸ் துருவலில் துருவி இருக்கிறேன். ஸ்லைஸாக வர அந்த துருவலில் அந்த மாதிரி நீங்கள் துருவி இப்படி மேலாட்டம் அலங்கரித்தோம்னா நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், அதே மாதிரி சத்தும் கூட. இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேறு பிஸ்தா இந்த மாதிரி எந்த ட்ரை ஃப்ரூட் விருப்பமோ அதை நீங்கள் இந்த மாதிரி துருவி சேர்த்துக்கலாம். இதை நல்லா தட்டி விட்டுட்டு செட் ஆகிறதுக்கு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடணுங்க. இந்த பால்கோவா என்னோடய ஃப்ரெண்ட் அயர்லாந்தில் இருக்கிற சிவசங்கரிக்காக இதை டெடிகேட் பண்ணுறேன். அவங்க தான் இந்தியாவையும் பால்கோவாவையும் மிஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நிறைய வாட்டி சொல்லியிருக்காங்க. இந்தியாவும் மிஸ் பண்ண வேண்டாம், பால்கோவாவும் மிஸ் பண்ண வேண்டாம், நீ வீட்லேயே செஞ்சிடலாம் இந்த மாதிரி குயிக்காக ஈஸியாக அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த ரெசிபியை அவங்களுக்காக செஞ்சு காமிக்கிறேன். பாருங்கள், ஃப்ரிட்ஜில் வச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி பீஸ் போட்டு நல்லா செட் ஆகிடும். ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா நல்லா செட் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம பீஸ் போட்டு வச்சுக்க வேண்டியது. குயிக்காக வீட்லேயே செய்யக்கூடிய இந்த பால்கோவா ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே ஒரு லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.